ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமோடைய ஸ்டார்டிங்லேயே ஹீரோவுக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோனி தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹீரோ தேடி தான் போகிறாங்க. போகிற வழியில் ஒரு மெய்டு பொண்ணு, மேடம் நம்ம பாஸ் மிஸ்டர் கு 28th ஃப்ளோரில் மிஸ் லின்னு கூட தான் இருக்காரு, போய் பாருங்கன்னு சொல்கிறா. ஹீரோயினும் லிஃப்ட்டில் ஏறி போகிறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயினுடைய வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது. நான் 5 வருஷமா மிஸ்டர் கூக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனல் செக்ரட்டரி மட்டும்தான். ஆனா ஆக்சுவலி ஹீரோக்கு நான் யாருன்னா அப்படின்னு சொல்ல வரும்போது ஆப்போசிட்ல அந்த மெய்டு பொண்ணு சொன்ன அந்த லின்னு அவ ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோடி ரூம்ல இருந்து வெளியில வரா. ஹீரோயினும் அவளை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் பெருசா எதுவும் கண்டுக்காம அந்த கதவை நாக் பண்றாங்க. உடனே உள்ள இருந்த ஹீரோவும் கதவை ஓபன் பண்ணிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு உள்ள இழுத்து பெட்ல தள்ளி அவங்க கூட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. மிஸ்டர் கோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்க வந்ததே உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதான். இன்னைக்கு மார்னிங் 8 மணிக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் ஏஷியன் கம்பெனியோட பிரசிடென்ட் ஸ்டீஃபனோட உங்களுக்கு டின்னர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஷெட்யூல் அவங்க பாட்டு கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அவங்க சொல்றதெல்லாம் எதுவும் பெருசா கண்டுக்காம அவருடைய ரொமான்ஸ் பண்ற வேலையை மட்டும் கரெக்டா பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயினிக்கெல்லாம் செம்ம இரிட்டேட் ஆகுது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கோவத்துல மிஸ்டர் கோன்னு சொல்லிட்டு சவுண்ட் கொடுக்குறாங்க. உடனே ஹீரோவும், என்ன உன் மனசுல எனக்கு உண்மையிலேயே ஒரு செக்ரட்டரி நினைச்சிட்டு இருக்கியா, நீ என்னைக்குமே நான் யூஸ் பண்ற ஒரு பிளே திங் மாதிரி தான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோவும் போயிட்டு அந்த போனை அட்டன் பண்ணி போன் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினும், எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கூ முன்னாடி ஒரு செலிபிரிட்டியா நான் இருக்கேன்னு. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் இது எல்லாமே எனக்கு எவ்வளவு பெரிய டார்ச்சரா இருக்குன்னு. இதுக்கப்புறமா இந்த மாதிரியான டார்ச்சரை என்னால அனுபவிக்க முடியாது. சீக்கிரமா இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரப்போகுதுன்னு அவங்க மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க. இங்க போன் பேசிட்டு இருந்த ஹீரோவும் போனை பேசி முடிச்சிட்டு ஹீரோனி கிட்ட, அந்த ஸ்டீஃபன் தான் கால் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற டின்னர் பார்ட்டில நீயுமே என் கூட வரணும். வரும்போது மறந்துடாம லாஸ்ட் டைம் நான் உனக்கு வாங்கி கொடுத்த அந்த கிஃப்டையுமே போட்டுட்டு வான்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் அந்த டின்னர் பார்ட்டி தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கூட ஹீரோயின் அந்த டின்னர் பார்ட்டிக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை தான் ஹீரோ ஹீரோயினிக்காக வாங்கி கொடுத்துருப்பார் போல. அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இருந்தாலும் ஹீரோ சொன்னதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. அங்க இவங்களுக்கு பார்ட்டி கொடுக்குற அந்த ஸ்டீஃபனும் ஹீரோ ஹீரோயினை வெல்கம் பண்றதுக்காக வராரு. வந்தவரை ஹீரோவை வெல்கம் பண்றதுக்காக ஹீரோவை ஹக் பண்ண போறாரு. ஆனா ஹீரோ சைட் வாங்கினதால நேரா ஹீரோயினை போயிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெல்கம் பண்ணி அவங்க ஷோல்டர்ல கை போடுறாரு. இதுவுமே ஹீரோயினிக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இருந்தாலும் எதுவும் சொல்லாம அவர் கையை எடுத்து விட்டுட்டு அவங்க பட்டுக்கு முன்னாடி போறாங்க. அங்க டின்னர்லயும் அந்த ஸ்டீஃபன் ஹீரோ கிட்ட, மிஸ்டர் கோ உங்க செக்ரட்டரி பார்க்க ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காங்க, சரி இவங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் டபுள் மீனிங்ல தான் பேசுறான். அதுக்கு ஹீரோவும், இவ என்கிட்ட 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, கம்மியான பேமெண்ட் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமா தான் பேசுறான். ஓ அப்படியா, அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு எவ்வளவு பேமெண்ட்னு சொல்லி அந்த ஸ்டீஃபனும் ஹீரோயினை பத்தி ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி பேச அதுக்கு ஹீரோவும் எதுவுமே சொல்லாம தான் இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே அந்த ஸ்டீஃபன் கிட்ட, உங்க அக்கறைக்கு ரொம்பவே நன்றி, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிங்க்ஸை குடிங்கன்னு சொல்லி ஹீரோயினும் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. மிஸ்டர் கு பாருங்க உங்க செக்ரட்டரி எவ்வளவு கிளவரா இருக்காங்க, சொன்ன உடனே புரிஞ்சு என் வழிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷப்பட்டு அந்த ட்ரிங்க்ஸை வாங்க போறான். ஆனா கிளாஸை வாங்காம வேணும்ட்டே ஹீரோயின் கையை டச் பண்ண ஹீரோயினும் நர்வஸ் ஆகி அந்த ட்ரிங்க்ஸ் அவன் மேலே ஊத்திடுறாங்க. ஐயோ சாரி நான் தான் தெரியாம ஊத்திட்டேன்னு சொல்லி ஹீரோயினும் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவன் மேல துடைக்க அந்த ஸ்டீஃபனும் ஹீரோயின் கையை பிடிச்சு, இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத்தை வச்சு துடைச்சாலும் போகாதுமா, என் கூட ரூமுக்கு வந்து என் ட்ரெஸ்ஸை லாண்ட்ரி பண்ணி கொடுன்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க ஹீரோ எதுவுமே சொல்லாம தான் உட்காந்துருக்கான். என்ன செக்ரட்டரி மேடம், இதுக்கு கூட உங்க பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாதான் என் கூட வருவீங்களா என்னன்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் அவருடைய இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் ஹீரோனி கிட்ட, உன்னால தானே அவர் ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நீயே போயிட்டு வாஷ் பண்ணி கொடுன்னு சொல்றான். அதாவது பாஸ சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன வாவான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீஃபனும் ஹீரோயினை கூப்பிட ஹீரோனிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவன் கூட போறாங்க. அங்க ரூமுக்குள்ள இட்டுட்டு போயிட்டு அந்த ஸ்டீஃபன் ஹீரோயினை பிடிச்சி சோஃபால தள்ளி, கவலைப்படாத சியா, நம்மள இங்க டிஸ்டர்ப் பண்ண யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றான். இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இங்க ஹீரோடைய டிரைவர் ஹீரோ கிட்ட, மிஸ் ஜியா இன்னும் வரலையே, வருவாங்களா என்னன்னு கேக்குறாரு. அவ வரமாட்டா, காரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல அந்த டிரைவரும் காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் ஹீரோயினும் ஓடி வந்து அந்த கார்ல ஏறுறாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு, நீ வரமாட்ட நினைச்சா அதுக்குள்ளே வந்துட்டியான்னு சொல்லி கேட்க, என்ன மிஸ்டர் கோ எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களான்னு ஹீரோயினும் கேட்க அப்பதான் ஹீரோயினுக்கு உண்மையில அங்க என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. அந்த ஸ்டீஃபன் ஹீரோயினி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அவனுடைய வைஃபுக்கு கால் பண்ணி, இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம வைஃபுக்கு தெரியப்படுத்துறோமா என்னன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதனாலதான் ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயினி கிட்ட, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட, தேங்க்யூ மிஸ்டர் கோ, எல்லாமே உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ட்ரைனிங் தானே சொல்றாங்க. உடனே ஹீரோவோ அந்த டிரைவர் கிட்ட கொஞ்ச நேரம் காரை விட்டு இறங்கி போய் வெளியில நில்லுங்கன்னு சொல்றாரு. அந்த டிரைவரும் காரை விட்டு இறங்கி போறாரு. இவன் எதுக்கு டிரைவரை வெளியில போக சொன்னான்னு நல்லாவே புரியுது போல. ஹீரோயினும் உடனே அந்த காரை விட்டு இறங்க ட்ரை பண்றாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினி வெளியில போக விடாம அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு அவங்க கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேரும் இப்ப வெளியில இருக்கோங்கிறத மறந்துட்டீங்களா, அது மட்டும் இல்லாம நான் இப்ப ரொம்பவே டர்ட்டியா இருக்கேன், 20 நிமிஷம்
அந்த ரூம்ல நான் இருந்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க ஹீரோவும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு. ஹீரோயின் அந்த கார் கதவை திறந்துட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட நமக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் 3 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் ஹீரோயின் கிட்ட வந்து இந்த வீட்டுடைய ரெண்டோட லீஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இன்னைக்கே நீங்க இந்த வீட்டை காலி பண்ணணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. போன்ல ஹீரோயின் கிட்ட நான் கோவப்பட்டா என்ன நடக்குங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ என் கூட வந்து இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும், அது மட்டும் இல்லாம உங்க அம்மா இன்னமும் நர்சிங் ரூம்ல தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு வேற மாசம் மாசம் ரொம்பவே செலவாகும், எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போற, எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்பவே ஸ்மார்ட்டான பர்சன், இப்ப என்ன பண்ணணுங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல வேற வழியே இல்ல மறுபடியும் ஹீரோயின் ஹீரோவை தேடி தான் போறாங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினை ஹேக் பண்ணிக்கிட்டு நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால என்னை விட்டு போகவே முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் என்னால இதுக்கப்புறம் உங்களுக்கு செக்ரட்டரியால இருக்க முடியாது, என்ன சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திடுங்க, நான் நிறைய லேர்ன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஹீரோயின் கேட்டதெல்லாம் மறுநாளே ஹீரோயினையே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திடுறாரு. இங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செக்ரட்டரியா இருக்கும் போது ஹீரோயின் அவங்க வேலையை எப்படி பர்ஃபெக்டா பார்த்தாங்களோ அதே மாதிரி சூப்பரா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க ஹீரோயின் கூட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிற அளவுக்கு அவங்க வேலை ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு. அதே சமயத்தில் இங்கே ஹீரோவுக்கு வந்த புது செக்ரட்டரி கிட்ட ஹீரோவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எது சாப்பிடுவாருன்ட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இங்கே ஹீரோவுடைய புது செக்ரட்டரி ஹீரோவுக்கு கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சு நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணுமா இல்லைனா உங்களுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வருமா ஹீரோயின் சொன்னாங்க, அதனால கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க சார்னு சொல்றாங்க. இதை மட்டும் தான் சொன்னாலாம் இல்லை வேற ஏதாவது சொன்னாலான்னு ஹீரோ கேட்க அவங்க போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி அட்டேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லி கொடுத்து தான் சார் போயிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினை ஹீரோ ரொம்ப மிஸ் பண்றாரு போல. அந்த சாப்பாடு எடுத்து டஸ்ட்பின்ல கொட்டிட்டு அவ என்ன சொன்னாலும் சரி அது இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பினுக்கு தான் போகும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ண அன்னைக்கே நிறைய கார்லாம் வித்து கொடுத்ததால அதை செலிப்ரேட் பண்றதுக்கு ட்ரீட் வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. ஃபுல் போதையில ஹீரோயினும் அந்த கூ நாளைக்கே பேங்க்ரப்ட் ஆயிடுவோன்னு ஹீரோவை தீட்டிக்கிட்டே உள்ள போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை டேக் அப் பண்ண போறாங்க. நான் பேங்க்ரப்ட் ஆனா மாசம் மாசம் உனக்கு யாரு சேலரி தருதுன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ தான் உட்காந்துருக்காரு. ஹீரோவை பார்த்ததுதான் ஹீரோயினுக்கு அடிச்ச போதெல்லாம் இறங்கிடுச்சு. ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயினும் திருன்னு முழிச்சுக்கிட்டே எதுவுமே பேசாம நிக்க ஹீரோயினை இழுத்து அவர் மடியில உட்கார வச்சு ஒரு நாள் உன்னை கவனிக்காம விட்டது உனக்கு என்ன ரெக்க முடிச்சான்னு கேட்க 5 வருஷமா உங்ககிட்ட செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 5 வருஷத்துல ஒரு தடவை கூட எந்த மிஸ்டேக்குமே பண்ணதில்லை, எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா தான் பண்ணிருக்கேன், ஆனா இதுக்கப்புறம் என்னால உங்க கூட உங்ககிட்ட செக்ரட்டரியா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா மிஸ் ஜியா இப்ப இருக்கிற செக்ரட்டரிக்கு ஆல்ரெடி மேரிட் ஆனவங்க, அதனால ஒன்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான சீஃப் செக்ரட்டரி எனக்கு ஹையர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. மறுநாள் காலையில சீஃப் செக்ரட்டரிக்கான இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இன்டர்வியூ வந்த யார் மேலேயுமே ஹீரோயினுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீல் வரல. அப்பதான் லாஸ்டா ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹீரோயினும் ஆல்ரெடி இருக்கிற செக்ரட்டரி கிட்ட இந்த பொண்ணை நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒர்க் பண்ற அவங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஆள் வந்து அங்க இருக்கிற டஸ்ட்பின் எல்லாம் உடச்சு தள்ளிட்டு லாஸ்ட் டைம் என்கிட்ட யாரு காரை வித்தது, நான் வெளியில போகும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அவர்கிட்ட வந்து சார் கொஞ்சம் பேசும்போது பார்த்து பேசுங்க, இது பப்ளிக் பிளேஸ்னு சொல்ல ஆமா நீ யாரு நீ எதுக்கு இங்க வந்து பேசுறேன்னு சொல்லி கொஞ்சம் தெனாவட்டா கேட்க நான் இங்க ஒர்க் பண்ற சேல்ஸ் பர்சன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, கார்ல என்ன மிஸ்டேக்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட வாங்கிட்டு போன இத்து போன கார் ரிப்பேர் ஆகி ரிப்பேர் ஷாப்ல நிக்குது, வீணா போன காரை கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வந்து நீங்களே பாருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற பொண்ணு ஹீரோயின் கிட்ட அவனை பார்த்தா ரவுடி பயமா இருக்கு, அவனை நம்பியாவது போயிடாதுன்னு சொல்றா. என்ன சொன்னீங்க என் கூட வரக்கூடாதா, இப்ப மட்டும் நீங்க வரலன்னா இங்க இருக்கிற எல்லா காரையுமே நெசக்கி போட்டுருவேன், அதுக்கு காம்பன்சேட் செட் பண்ண கூட என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் சரி பிரச்சனை வேணா நான் உங்க கூட வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அந்த ரிப்பேர் ஷாப்புக்கு போயிட்டு காரை விட்டு இறங்குனதுமே ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்ன உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ஷன் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல முதல்ல பேசுறதை நிறுத்திட்டு கார் உண்மையிலேயே ரிப்பேர் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணணும், முதல்ல காரை காமின்னு சொல்றாங்க. அங்க போய் விசாரிச்சா உண்மையிலேயே காரை ரிப்பேரா தான் இருக்கு, மிஸ்டர் லீ தான் இங்க கொண்டாந்து காரை விட்டாருன்னு சொல்லிட்டு காரை காமிக்கிறாங்க. என்ன மேடம் உண்மையிலேயே காரை ரிப்பேர் தான் ஆயிருக்குன்னு இப்ப நம்புறீங்களான்னு அந்த லீ கேட்க சாரி மிஸ்டர் லீ எங்க மேலதான் தப்பு, இதுக்காக நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி நான் உன் மேல இப்ப தண்ணி அடிக்க போறேன், நீ அசையமா அப்படியே நிக்கணும், அதுதான் நீ எனக்கு பண்ண போற பேன்னு சொல்றாரு. ஹீரோயினும் என்னன்னாலும் பாத்துக்கலான்னு கையை கட்டிட்டு நிக்கிறாங்க. லேசா தண்ணி பட்டதுதான் ஹீரோயின் அப்படியே கீழே உட்காந்துறாங்க. உடனே இந்த லீ ஹீரோயினை போய் தூக்கி விட்டுட்டு என்னாச்சு நீ நல்லா தானே இருக்க, உன்னால முடியாதுன்னு அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன்னு கேக்குறாரு. மிஸ்டர் லீ இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சுக்கலாம், இதை எதுவும் பெருசுப்படுத்தாதீங்கன்னு ஹீரோயினும் ரொம்ப கைண்டா கேட்க சரிவா போலான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சு லீ கூப்பிட இல்ல என்னால வர முடியாது நானே போய்க்கிறேன்னு சொல்றாங்க. ஏமா நான் ஒன்னும் உன்னை கடிச்சு தின்ற மாட்டேன், என் கூட கார்ல வரதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு பயப்படுறேன்னு லீ கேட்க
கேட்க, இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அதனால தானே சொல்கிறாங்க. என்ன பெரிய வேலை? அந்த கார் விற்கிற வேலை தானே. உனக்கு எத்தனை கார் சேல்ஸ் ஆகணும் சொல்லு, எல்லாத்தையுமே நானே வாங்கிக்கிறேன். இப்போ உனக்கு ஓகேவான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்குறாங்க. உடனே லீ ஹீரோயின் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, நாளைக்கு ஹாஃப் கார்ஸ் ஓப்பன் ஆகுது, நான் போகிறேன், கண்டிப்பாக நீ என் கூட வரணும். அப்படி வந்தீங்கன்னா நம்ம பிரச்சனையை நம்ம செட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. மறுநாள் ஹீரோயின் லீ சொன்ன மாதிரியே அவர் கூட ஹாஃப் கோர்ஸுக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் லீக்கு ஃப்ரெண்ட்ஸ் போல எல்லாரையுமே ஹீரோயினுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரியான பிளேஸுக்கெல்லாம் இவர மாதிரி ஆளுங்களெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னா, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு ஹீரோயினை ஹியூமிலேட் பண்ணி பேசுறா. என்ன எங்கேயோ புகையிற மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு லீயும் அவளுக்கு செம்மையா பல்ப் கொடுக்க, அப்பதான் ஹீரோவும் அவருடைய புது செக்ரட்டரியோட ஹீரோயின் இருக்கிற அதே பிளேஸுக்கு வராரு. ஹீரோவும் ஹீரோயின் லீ கூட இருக்கிறத பாக்குறாரு. ஆனா எதுவும் பெருசா கண்டுக்கல. ஹீரோயினுக்கும் தான் 5 வருஷமா இருந்த ஒரு பிளேஸ்ல வேற ஒரு பொண்ணு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மிஸ்டர் லீ, எனக்கு கம்பெனில கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன்ட்டு ஹீரோயினு கிளம்புறாங்க. அப்போ லீ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, என்ன அதுக்குள்ளே போற, வா கொஞ்ச நேரம் என் கூட விளையாடிட்டு போன்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோவுக்கும் இங்க புகைச்சிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் பெருசா எதையுமே வெளியில காட்டிக்காம பயங்கர ஜெலஸோட உட்காந்துருக்காரு. இந்த லீ ஹீரோயினை விளையாட கூப்பிட்டதுக்கு அதெல்லாம் தேவையில்ல, டைம் ஆயிடுச்சுட்டு ஹீரோயினும் கிளம்புறாங்க. ஹீரோ அந்த புது செக்ரட்டரி கூட வந்ததை நினைச்சு ஹீரோயினும் ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்க, அப்ப ஆப்போசிட்ல லீயோட ஃப்ரெண்டு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, இவ்வளவு நாள் பர்சனல் செக்ரட்டரிங்கிற பேர்ல மிஸ்டர் கு கூட ஹூக்கப் பண்ணிட்டு இருந்த அவரு பத்திர நீ இப்ப என் ஃப்ரெண்டு லீ கூட ஹூக்கப் பண்ண வந்துட்டேன்னு கேக்குறா. என்ன பேசுறோன்னு கொஞ்சம் பார்த்து பேசு, நானும் லீயும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே ஹீரோயின் சொல்ல, நான் உன்னை வான் பண்றேன், இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு லீயை விட்டு விலகிருன்னு சொல்லி ஹீரோயினை தள்ளி விட ட்ரை பண்றா. அப்ப ஹீரோ தான் வந்து ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறாரு. அந்த பொண்ணு தள்ளி விட்டது ஹீரோவுக்கு தெரியாது. ஹீரோயின் தான் கால் தடுமாறி கீழே விட பார்த்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நடக்கும்போது பார்த்து நடக்க மாட்டேன்னு கேட்கிறாரு. இந்த தள்ளி விட்ட பொண்ணு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்ப லேயும் ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட, என்னாச்சு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீ நல்லா இருக்கேன்னு கேட்கிறாரு. ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு தள்ளி விட்டதுல காலில் சுளுக்கு விழுந்துச்சு போல. அவங்களால நிக்கவே முடியல, தடுமாறுறாங்க. ஹீரோ நினைச்ச மாதிரியே இப்ப லீ என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஹீரோ தான் அந்த காஃப் விளையாடும் போது தெரியாம ஹீரோயினை ஹர்ட் பண்ணிட்டா நினைச்சு ஹீரோவை திட்டிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவை காப்பாத்தா அவருடைய செக்ரட்டரி ஓடி வந்து, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் தெரியாம பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விளையாட்டை விளையாடுறேன், எனக்கு விளையாட தெரியல, நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்லி சாரி கேட்கிறா. தள்ளி விட்டவ ஒரு பக்கம் இருக்க, இப்படி இவங்க மாத்தி மாத்தி பிளேம் பண்ணிக்க ஹீரோயினும் லீ கிட்ட, இந்த விஷயத்தை இதோட விடுங்க, இது ஒன்னும் பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொல்ல, உடனே லீ, நானே உனக்கு மெடிசன் போட்டு விடுறவான்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு போறாரு. இங்க ஹீரோவும் பயங்கர ஜெலஸ்ல ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ கூட ஒப்பிடும் போது இந்த லீ ஹீரோயின் கிட்ட ரொம்ப கேரிங்கா தான் நடந்துக்கிறாரு. ஹீரோயின் வேணான்னு சொல்ல, அவங்க கால்ல இருந்து அந்த ஷூ எல்லாம் கழட்டி விட்டுட்டு அவங்க கால் வீக்கமா இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு மெடிசன்லாம் போய் எடுத்துட்டு வராரு. அந்த மெடிசனை அவங்க காலில் அப்ளை பண்ணும்போது ஹீரோடைய செக்ரட்டரி பொண்ணு அந்த வேனும் ஹீரோ கூட கையில ஏதோ அடிபட்டுச்சுட்டு வரா. இங்க ஹீரோயின் காலில் லீ பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு பயங்கர ஜெலஸா இருக்க, விட்டா ஹீரோயினை கடிச்சு கொதறிடுவான் போல. அப்படியே ஹீரோயினியை முறைக்க பார்த்துட்டே இருக்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ so much and see you.